السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய பேருதவியால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் 27வது இரவினை நாம் அடைந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ருடைய இரவு என்று ஆதரவு வைப்பதில் மிக அதிகமான செய்திகளை கொண்டு எங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற அல்லது அது சம்பந்தமாக சிறப்புகள் வந்திருக்கிற இரவுகளில் இந்த இரவும் ஒன்று. இன்னும் எங்களுக்கு எஞ்சி இருப்பது ஒரே ஒரு வாய்ப்புத்தான். 29 என்ற ஒற்றைப்படையான வாய்ப்பு மாத்திரம் எங்களுக்கு எஞ்சி இருக்கிறது. வாழ்க்கையில் இதற்கு பிறகு இப்படி ஒரு கடைசி வாய்ப்பை நாம் சந்திப்போமா இல்லையா என்று தெரியாத நிலையில் அல்லாஹுக்காக வணக்க வழிபாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த இரவுகளை நாம் அல்லாஹுக்காக உயிர்ப்பிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியவனாக, நேற்றைய தினம் நாங்கள் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக சில விஷயங்களை பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹு தஆலா அவருடைய திருமறையில் அஹ்ஸனுல் கஸஸ் நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், உங்களுக்கு இந்த குர்ஆனில் நாங்கள் இறக்கி வைத்த சரித்திரங்களில் மிக அழகான சரித்திரம் என்று அல்லாஹு தஆலா வர்ணிக்கின்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக குறுகிய நேரத்திற்குள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவர்களுடைய பரம்பரையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுபவர்கள். அவர்கள் பலஸ்தீன் பிரதேசத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய மனைவியினுடைய பெயர் சாரா என்று சொல்வது. சாரா என்ற பெண்மணியைத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உத்தியோகபூர்வமாக திருமணம் முடித்திருந்தார்கள். நீண்ட நாட்களாக அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தைகள் கிடையாது. ஒரு கட்டத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு இனி குழந்தை பிறக்காது என்கிற ஒரு எண்ணத்தோடு அல்லது குழந்தை பெற்றுக் கொள்வதில் நம்பிக்கை இழந்திருந்த ஒரு கட்டத்தில் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பணிப்பெண்ணாக இருந்தவர்கள் தான் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பளிப்பாக சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்கிறார்கள். நீங்கள் இவரை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், இவர் மூலமாக உங்களுடைய சந்ததிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊடாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட பெண்மணிதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 2வது மனைவியாக இருந்த அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1வது பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த பிள்ளைதான் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்று எங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொண்டு போய் மக்கமா நகரத்தில் விட்டு வருமாறு சொல்லுகிறான். அது தொடர்ந்த வரலாறு. அதற்கு பிறகு மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிலே விட்டு பலஸ்தீனுக்கு வந்ததற்கு பிறகு கொஞ்ச காலம் வாழுகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக கிடைக்கிற பொழுது 83 வயது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக கிடைக்கிற பொழுது 83 வயது. அந்த 83 வயதில் தான் பிள்ளையை கொண்டு போய் மக்காவிலே விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்ப வருகிறார்கள். திரும்ப வந்து அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹு தஆலா 2 மலக்குகளை அனுப்பி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்லுகிறான். இந்த சாரா என்ற மனைவியின் ஊடாகவும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு குழந்தையை தரப்போகிறான் என்கிற ஒரு நன்மாராயத்தை சொல்லுகிறான். அந்த சாரா என்கிற மனைவியினூடாக பிறந்த குழந்தை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 பிள்ளைகள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஹாஜர் ஊடாக கிடைத்தவர்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அன்னை சாரா ஊடாக கிடைத்தவர்கள். இப்பொழுது நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனிலே இருந்து கொஞ்ச காலம் இருந்து விட்டு ஹர்ரான் என்று சொல்லுகிற ஒரு பிரதேசத்திற்கு தன்னுடைய தாய் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர் ஒரு மாமாவினுடைய வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டுக்கு போன நேரம் அங்கு அவர்கள் அந்த வீட்டிலே தங்கி கொண்டிருக்கிற பொழுது அந்த மாமாவுக்கு 2 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். அந்த 2 பெண் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை திருமணம் முடித்து தருமாறு கேட்கிறார்கள். இப்பொழுது அந்த மாமா சொல்லுகிறார், உங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் முடித்து தர வேண்டுமாக இருந்தால் 7 ஆண்டுகள் என்னிடத்திலே நீங்கள் பணிபுரிய வேண்டும், உங்களை நான் பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் திருமணம் முடித்து தரலாம் என்று சொல்லி அவர் சொன்னதற்கு பிறகு 7 ஆண்டுகள் அவர்களிடத்திலே பணிபுரிகிறார். அது தொடர்ந்து வந்த வரலாறு. இந்த 7 ஆண்டு பணிபுரிந்து அந்த பிள்ளையை அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு அதிலே 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன, இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றன. முதலாவது பிறந்த குழந்தைக்கு யாசு என்று பெயர் வைக்கிறார்கள். 2வது பிறக்கின்ற குழந்தைக்கு யாக்கூப் என்று பெயர் வைக்கிறார்கள். அதுதான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 12 குழந்தைகளை கொடுக்கிறார். 12 குழந்தைகளும் ஒரே திருமணத்தில் அல்ல, கிட்டத்தட்ட 6 திருமணங்களின் ஊடாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அதிலே அல்லாஹு தஆலா முதலாவது மனைவியினூடாக 5 பிள்ளைகளையும், அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு மனைவியினூடாக ஒவ்வொரு பிள்ளைகள், 2 பிள்ளைகள் என்று மொத்தமாக 12 குழந்தைகள் பிறக்கிறார்கள். அந்த 12 குழந்தைகளில் ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த 12 குழந்தைகளுக்கு மொத்தமாக சேர்த்து அந்த சந்ததிகளுக்கு தான் குர்ஆன் பனு இஸ்ராயீல் என்று சொல்லும். பனு இஸ்ராயீல் என்றால் இஸ்ராயீலுடைய மக்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னும் ஒரு பெயர் இஸ்ராயீல் என்பது. இஸ்ராயீல் என்பது அவர்களுடைய பாஷையில் அப்துல்லா, அல்லாஹுடைய அடிமை என்ற கருத்து. இஸ்ரா என்றால் அடிமை, ஈல் என்றால் அல்லாஹுக்கு சொல்லப்படும். அல்லாஹுடைய அடிமை என்பதுதான் இஸ்ராயீல் என்கிற அந்த மொழிக்கு கருத்து. இதனை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தஃப்சீரிலே சொல்லுகிறார்கள். அப்ப அப்துல்லா அல்லாஹுடைய அடிமையின் மக்கள் என்பதுதான் பனு இஸ்ராயீல் என்பது. அதிலே பிறந்த குழந்தை தான் யஹூதா என்ற ஒரு பிள்ளை இருந்தது. இப்படி பல பெயர்களோடு பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த யஹூதா என்ற பிள்ளையினுடைய சந்ததியினர் தான் யஹூதிகள், யூதர்கள் வந்தவர்கள். அதிலே உள்ள ஒருத்தர் தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இந்த சந்ததியில் இருந்துதான் இந்த வரலாறு ஆரம்பிக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை சிறிய வயதில் இருந்தே அவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் அழகிலும் சிறந்து விளங்கினார்கள். அதே நேரம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய தாயார் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கடைசி பிள்ளை தான் புன்யாமீன் அல்லது பின்யாமீன் என்று சொல்லப்படுகிற பிள்ளை. இந்த 2 பேரின் மீதும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான பாசம். மற்ற பிள்ளைகளின் மீது பாசம் இல்லை என்பதல்ல, எல்லோருக்கும் தெரியும். சில குழந்தைகள் இருக்கிற பொழுது கடைசியாக பிறக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோர்களில் கொஞ்சம் வித்தியாசமான கவனிப்பும் பாசமும் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீதும் புன்யாமீனின் மீதும் பாசம் இருக்கிறது. இந்த நேரம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காண்கிறார்கள். இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லீ சாஜிதீன். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சிரம்பணிவதற்கு நான் கனவு கண்டேன் என்று நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையிடத்திலே வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கிற பொழுது சொல்லுகிறார்கள். சிறுவராக சின்ன வயதிலே இருக்கிற பொழுது சொல்லுகிறார்கள். இப்பொழுது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அல்லாஹ்வுடைய வஹி மூலமாக அறிவிப்பவர்கள். இங்கு சொல்லப்படுகிற விஷயத்தை நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்து கொண்டு சொல்கிறார்கள். இந்த கனவை பற்றிய எந்த ஒரு விளக்கத்தையும் அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய சகோதரர்களிடத்தில் சொல்லிவிடாதே என்று ஒரு கட்டளையை, ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படியே அதை மறைத்து விடுகிறார்கள். இதிலிருந்து நாம் ஒரு விஷயத்திலும் படிப்பினைகள் இருக்கின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா அருள்களும், எங்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற எல்லா அருள்களும் அடுத்தவர்களிடத்தில் சொல்லுவதற்கு தகுதியானவைகள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் சொல்லுகிற பொழுது அவற்றில் பொறாமைப்படுபவர்களும் இருப்பார்கள். எனவேதான் நாம் எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா நியாமத்துக்களையும் அடுத்தவர்களிடத்தில் பேசிவிடக் கூடாது. எனக்கு அப்படி வரவு கிடைத்திருக்கிறது, இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது என்று எல்லா அருள்களையும் பேசுவதை இந்த மார்க்கம் விரும்பவில்லை.
எதை சொல்ல வேண்டுமோ, எது தேவையோ, எதை சொன்னால் அடுத்தவர்களுக்கும் எனக்கும் பிரயோசனமோ அதை மட்டும்தான் அடுத்தவர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் சில நேரம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் கூட, உடன்பிறப்புகளாக இருந்தாலும் கூட எங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடை செய்கிறார்கள். இப்படி கொஞ்ச நாளைக்கு பிறகு இந்த எங்கே இருக்கிற 10 சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது. எப்பொழுதுமே எங்களுடைய தந்தை யூசுஃபோடு மட்டும்தானே அன்பாக இருக்கிறார், யூசுஃபை மட்டும்தானே பார்த்துக் கொண்டிருக்கிறார், ஏன் எங்களின் மீது அவருக்கு இரக்கவில்லை? எனவே யூசுஃபை அவரை விட்டு நாம் திசை திருப்பினால் சில நேரம் அவருடைய முழு அன்பும் எங்களுக்கு கிடைக்கும் என்று அந்த பிள்ளைகள் திட்டம் தீட்டி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்து விடலாம் என்று திட்டம் போடுகிறார். அங்கிருந்த அவர்களுடைய மூத்த சகோதரர் ஒருவர் சொல்லுகிறார், நான் கொலை செய்தால் அது மாட்டிவிடும், எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அழைத்து சென்று ஒரு கிணத்திலே போட்டுவிட்டு அவர் தொலைந்து விட்டார் அல்லது அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று நாம் சொல்லி விடுவோம் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டி ஒரு முடிவுக்கு வந்து தன்னுடைய தந்தையிடத்திலே வருகிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் வேட்டைக்கு செல்ல போகிறோம், நாங்கள் காட்டுக்குள் போக போகிறோம், எங்களோடு இந்த யூசுஃபையும் அனுப்பி வையுங்கள் என்று சொன்ன நேரம் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயப்படுகிறார்கள், இவர்களோடு அனுப்பி வைப்பதற்கு பயப்படுகிறார்கள். இல்லை அவர்கள் சொல்ல, நாங்கள் 10 பேர் இருக்கிறோம், இந்த 10 பேர் சேர்ந்து ஒரு சிறிய குழந்தையை நாங்கள் பார்த்துக் கொள்ள மாட்டோமா, ஒரு சிறிய பையனை நாங்கள் பார்த்துக் கொள்ள மாட்டோமா, அப்படி என்றால் எங்களை கோழை என்று நினைத்து விட்டீர்களா என்றெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய விஷயங்களை சொல்லி அவர்களை சம்மதிக்க வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுக்கு கூட்டிச் செல்கிறார்கள், வேட்டைக்காக கூட்டிச் செல்கிறார்கள். கூட்டிச் சென்றவர்கள் அவர்களுடைய அந்த சதித்திட்டத்தை அமல்படுத்துவதற்காக அந்த காட்டிலே இருக்கின்ற ஒரு பால் கிணத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட்டுவிட்டு அங்கிருந்து அவர்கள் கொண்டு சென்ற ஒரு ஆட்டினை அறுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சட்டையினை கழட்டி அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை அந்த சட்டையிலே பூசி எடுத்துக்கொண்டு அழுதவர்களாக இரவு நேரம் அவர்கள் அழுதவர்களாக வருகிறார்கள், அழுது கொண்டு வருகிறார்கள், நடித்துக் கொண்டு வருகிறார்கள். வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், யூசுஃபை நாங்கள் எங்களுடைய பொருட்களை பாதுகாப்பதற்காக ஒரு இடத்திலே விட்டு சென்றோம், நாங்கள் காட்டுக்குள்ளே சென்று நேரமாகிவிட்டது, திரும்பி வந்து பார்த்தால் யூசுஃபை வந்து ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று அவர்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தை கொண்டு அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொன்னார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. இருந்தாலும் அந்த இடத்தில் பிள்ளைகளை பகைக்கவும் முடியாது, அவர்களை குற்றவாளிகளாக ஆக்கவும் முடியாது என்று சொல்லி, எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த விஷயத்தை ஒப்படைத்து விட்டு பொறுமையோடு இருக்கிறார்கள். இந்த நேரம்தான் ஒரு வியாபார கூட்டம் அந்த வழியால், இவர்கள் சென்ற அந்த காட்டு வழியால் ஒரு வியாபார கூட்டம் வருகிறது. இது முழுக்க சூரா யூசுஃபிலே அல்லாஹ் தஆலா அழகாக தெளிவாக சொல்லுகிறார். ஒரு வியாபார கூட்டம் வருகிறது, அவர்கள் ஒரு இடத்திலே தங்குகிறார்கள், தங்கிவிட்டு ஒருவரை அனுப்புகிறார்கள், ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது, அங்கு போய் தண்ணீர் எடுத்து வாருங்கள், எங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்து வாருங்கள் என்று சொல்லி அவரை அனுப்புகிற பொழுது அவர் ஒரு வாளியை எடுத்து வந்து அங்கு தண்ணீருக்காக வேண்டி கிணத்துக்குள்ளே போடுகிறார். போட்ட நேரம் அந்த வாளி வந்து விழுந்ததோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாளியோடு சேர்த்து கைத்தையும் பற்றி பிடித்துக் கொள்கிறார்கள். இவர் தண்ணீரான் வருகிறது என்று மேலே இழுத்து பார்க்கிறார், கிணற்றுக்குள் இருந்து ஒரு குழந்தை வருகிறது. இப்பொழுது அவர் சத்தமிட்டு தன்னுடைய தோழர்களை அழைத்து சொல்லுகிறார், பாருங்கள் ஒரு அழகான குழந்தை வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்ன உடனே இவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், அமைதியாக இருங்கள், யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம், இது எங்களுக்கு கிடைத்த வியாபார பொருளை கொண்டு ஒரு பொருளாக எடுத்து செல்வோம், இதை கொண்டு போய் நாங்கள் விற்று விடுவோம் என்று சொல்லி அங்கிருந்த தலைவர் சொல்ல எல்லோரும் அந்த தீர்மானத்திற்கு கட்டுப்படுகிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தையை எடுத்து சென்று அவர்கள் மிஸ்ர் நாட்டுக்கு போகிறார்கள், எகிப்து நாட்டுக்கு போகிறார்கள். எகிப்து நாட்டினுடைய வியாபாரிகள் அவர்கள் அந்த குழந்தையை கொண்டு சென்று சந்தையிலே விற்பனை செய்வதற்காக வைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை பற்றி சொல்லுகிற பொழுது எண்ணப்படுகிற சில திர்ஹங்களுக்கு இலவசமாக கிடைத்தது, இடையிலே புரட்டியது, எனவே இதை நாம் பெரிதாக விலை வைக்க முடியாது என்று அவர்கள் ஒரு அற்பமான தொகைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரம்தான் அந்த நாட்டினுடைய மிஸ்ர் நாட்டினுடைய எகிப்து நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் அந்த சந்தைக்கு வருகிறார். அந்த சந்தையினுடைய விஷயங்களை பார்ப்பதற்காக வந்தவர் அவருடைய மனைவியோடு வருகிறார். இந்த குழந்தை அவர்களுக்கு கண்ணிலே படுகிறது. இப்பொழுது அந்த குழந்தை அவர்கள் செல்ல குழந்தையாக நாங்கள் வளர்ப்போம் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு காசு கொடுத்து வாங்கி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையிலே வளர்ந்து வருகிறார்கள். அந்த அரண்மனையிலே வளர்க்கின்ற பிள்ளையை வளர்க்கின்ற பொறுப்பை அந்த மன்னனுடைய மனைவிதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இப்போது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகிற பொழுது எங்களுக்கு தெரியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி குரல் வளத்தை கொடுத்தானோ அதே போல நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகை கொடுத்திருந்தார்.
அதனால்தான் ஒரு செய்தி படித்திருக்கிறேன், அந்த செய்தியினுடைய தரம் எனக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவனவாதிகள் யூசுஃபுடைய அழகோடும் தாவூதுடைய குரலோடும் ஈசாவுடைய வயதோடும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயதோடும் தான் சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள். சுவனவாதிகள் எல்லோரும் அப்படித்தான் சுவர்க்கத்திற்குள் நுழைவிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு அழகான ஒரு வாலிபராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வந்து அவர்கள் ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். வளர்ந்து வருகிற பொழுது அவர்களை வளர்த்து வந்த அவருடைய அந்த மன்னனுடைய மனைவிக்கு இவர்களின் மீது ஆசை, ஈர்ப்பு ஏற்படுகிறது, ஒரு காதல் ஏற்படுகிறது. இவர்களுடைய அழகை கண்டு அவர் வளர்ந்து வாலிபராகி வருகிற பொழுது இவருடைய அழகை கண்டு அவர் மெய்மறந்து போகிறார். எனவே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இவர் தவறான உறவுக்காக ஒரு சந்தர்ப்பம் காத்திருந்து ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு பேரும், அந்த மன்னனுடைய மனைவியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தனிமைப்படுகிற ஒரு நேரம் அவரை தவறு செய்வதற்காக வேண்டி தூண்டுகிறார். ஆனாலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபியினுடைய பாசறையில் வளர்ந்தவர்கள், அல்லாஹுடைய நபியாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருந்தவர்கள். எனவே அல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்தில் அந்த பாவத்தை விட்டு அவரை பாதுகாக்கின்ற உணர்வை போடுகிறான். கால மஅதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய் என்று சொல்லி, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியிலே கதவை திறப்பதற்காக ஓடுகிறார்கள். கதவுகள் எல்லாம் சாத்தி விட்டு அடைத்து விட்டுத்தான் இந்த பெண் தவறுக்காக வேண்டி முயற்சிக்கிறார். அந்த நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓடுகிற பொழுது பின்னால் இருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எட்டி பிடிக்கிறார். அவர்களுடைய சட்டை கிழிந்து விடுகிறது. மன்னித்துக் கொள்ளுங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எட்டி பிடிக்கிறார், அவருடைய சட்டை கிழிந்து விடுகிறது. எனவே இந்த நேரத்தில் சரியாக அவர் கதவையும் திறக்க முன்னால் மன்னர் நிற்கிறார், பின்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், அதற்கு பின்னால் அவருடைய மனைவி நிற்கிறார். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது என்பதை மன்னர் புரிந்து கொள்கிறார். ஆனாலும் மன்னருக்கு மனைவியை குற்றம் சொல்ல முடியாத சூழல். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு, அவருடைய விஷயம் தெரியும். மன்னருக்கும் யூசுப் தவறிழைத்திருக்க மாட்டார் என்கிற நிலைமை புரிகிறது. ஆனாலும் மனைவியினுடைய பேச்சை கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுகிறார். அங்கு வந்து ஒரு நீதிபதி, நீதம் செலுத்துகிற ஒருவர் கூட சொல்லுகிறார், இது யூசுஃபுடைய தவறாக இருக்க முடியாது. ஏனென்றால் யூசுப் இந்த தவறை செய்து அந்த மனைவி அதை பாதுகாத்திருந்தால் அவருடைய சட்டையினுடைய முன்புறம் கிழிந்திருக்கும். யூசுப் வந்து புறமுதுகிட்டு ஓடுகிற பொழுது மனைவி அவரை இழுத்திருந்தால் யூசுஃபுடைய பின்புறம் கிழிந்திருக்கும். இப்பொழுது சட்டை பின்பக்கமாகத்தான் கிழிந்திருக்கிறது. எனவே இது பெண்களுடைய சதியாகத்தான் இருக்கும். இன்ன கைதகுன்ன அலீம், உங்களுடைய சதி மிக மிக வலுப்பமானது என்று சொல்லி அவர் ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார். இருந்தாலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழலிலும், மன்னருக்கும் தன்னுடைய மனைவியை தண்டிக்க முடியாத ஒரு கட்டத்திலும், எப்படியாவது தொடர்ச்சியாக நாம் இந்த வீட்டிலே இருந்தால் ஏதோ ஒரு அடிப்படையில் பாதிக்கப்படுவோம் என்கிற மனோநிலையிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்கிறார்கள். கால ரப்பி ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, இவர்கள் அழைக்கின்ற விடயத்தை விட யா அல்லாஹ் எனக்கு சிறை வாழ்க்கையே மிக விருப்பமானது. இங்கிருந்து நான் பாவத்திற்கு தூண்டப்படுவதை விட நான் சிறையிலே தனிமையில் இருப்பதை விரும்புகிறேன் என்று சொல்லி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த நேரம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது மன்னருடைய மனைவி இப்படி ஆசை கொண்டிருக்கிறார், தவறாக நடக்க முயற்சிக்கிறார் என்கிற செய்தி அந்த ஊருக்குள் பரவி விடுகிறது. இது மன்னருடைய மனைவிக்கு அவமானமாக போகிறது. எனவே இதற்கு அடுத்த கட்டம், இதை எப்படியாவது ஏன் நான் ஆசைப்பட்டேன் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் அவரை பற்றி அவதூறாக பேசினார்களோ அந்த பெண்களை எல்லாம் ஒரு விருந்துக்காக அழைத்தார். வேறு விருந்துக்காக அழைத்து அவர்களுக்குரிய சாப்பாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஆளுக்கு ஒரு பழத்தினையும் கையிலே கொடுத்து ஒரு கத்தியையும் கொடுத்தார். சரியாக அவர்கள் அந்த பழத்தினை வெட்டி சாப்பிடுகிற நேரமாக பார்த்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த சபைக்கு அனுப்பிவிட்டார் அந்த மன்னருடைய மனைவி. இப்பொழுது அங்கிருந்த பெண்கள் எல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததோடு அந்த அழகிலே மெய்மறந்து அவர்களுடைய கைகளில் இருந்த கத்திகளால் அவர்களுடைய கைகளையே வெட்டி கொண்டார்கள். பழங்களை வெட்டுவதற்கு பதிலாக கைகளையே வெட்டி கொண்டு, இது நிச்சயமாக ஒரு மனிதனாக இருக்க முடியாது, இது ஒரு ஜின்னாகத்தான் இருக்க முடியும் அல்லது வேறொரு படைப்பாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் ஏமாறுகிற அளவுக்கான ஒரு அழகு. ஏனென்றால் அந்த மனைவி அவர்களை திருப்திப்படுத்தவன், அரசி அவர்களை திருப்திப்படுத்தவன், இப்படி ஒருவர்
விரும்பப்படுவதற்கு தகுதியானவர் தான் என்பதை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சூழ்ச்சியை செய்கிறார். அந்த பெண்களும் அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறைவாசத்திற்கான தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. சிறையிலே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள். அங்கிருந்த பொழுதும் கூட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தாவா பிரச்சாரத்தில் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் சிறைக்கு வந்திருக்கிற அல்லது சிறையிலே தன்னோடு தங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு 2 மனிதர்கள் சிறைக்கு வந்து சேர்கிறார்கள். அந்த 2 மனிதர்களும் யார் என்றால், ஆரம்பத்திலே அரண்மனையிலே வேலை செய்தவர்கள். அரண்மனையில் வேலை செய்து சிறு குற்றங்களுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு இப்பொழுது சிறைக்கு வந்திருக்கிறார்கள். சிறைக்கு வந்து இருக்கிற நேரம் அந்த 2 பேரும் ஒவ்வொரு 2 கனவுகள் காணுகிறார்கள். முதலாவது நபர் கனவு காணுகிறார், நான் மதுபானங்களை சுமந்து கொண்டு அதை ஒரு அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் கனவு காணுகிறேன், அப்படி ஒரு கனவு காணுகிறார். இன்னும் ஒருவர் தன்னுடைய தலையிலே ரொட்டி துண்டுகளை சுமந்து செல்கிறார். அந்த ரொட்டிகளை பறவைகள் கொத்தி சாப்பிடுவதற்கு கனவு காணுகிறார். இந்த 2 பேரும் இந்த கனவுடைய அர்த்தம் புரியாமல் யோசித்துக் கொண்டு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நாங்கள் இப்படி ஒரு கனவு கண்டோம், இந்த கனவுக்கு ஏதாவது உங்களை நல்லவராக காணுகிறோம், ஏதாவது விளக்கம் தெரியுமா என்று. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்னால் அந்த 2 பேருக்கும் அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள், தாவத்து கொடுக்கிறார்கள், அல்லாஹுவை பற்றி அறிமுகம் செய்கிறார்கள். எனக்கு எந்த சொந்த அறிவும் கிடையாது, எல்லாம் எனக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த அறிவு என்று அவர்கள் அறிமுகம் செய்துவிட்டு அந்த 2 பேருக்கும் கனவுக்கான விளக்கத்தை சொல்கிறார்கள். முதலாவது நபர், நீங்கள் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரண்மனைக்கு நீங்கள் வேலைக்கு போவீர்கள், அங்கு அரசனுக்கு மீண்டும் நீங்கள் உணவு பரிமாறுகிற வேலை உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி முதலாம் நபர், அந்த மதுபானத்தை விநியோகித்த நபருக்கு அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். 2வது நபருக்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் தூக்கிலேற்றப்பட்ட இந்த குற்றத்தின் மூலமாக நீங்கள் தண்டிக்கப்பட்டு உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும், அந்த தூக்கு தண்டனைக்கு பிறகு உங்களுடைய உடலை பருந்துகள் அல்லது பறவைகள் கொட்டி சாப்பிடும், அதை பொறுப்பேற்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள், அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்படும் என்று விளக்கத்தை சொல்லுகிறார்கள். இந்த விளக்கத்தை சொல்லி கொஞ்ச காலத்திற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல அந்த செயற்பாடு நடந்து விடுகிறது. இப்பொழுது அந்த சிறையிலே இருந்து விடுதலை செய்யப்பட்ட மனிதர் போகிற பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள், என்னை பற்றி அரசரிடத்தில் ஏதாவது சொல்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் சொல்லிவிடுங்கள், என்னை பற்றி கொஞ்சம் எட்டி வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்பொழுது காலங்கள் உருண்டோடுகின்றன. வரலாற்றில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டே இருந்தது. தன் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் தான் நான் சிறையில் அநியாயமாக அடைக்கப்பட்டிருக்கிறேன், எப்படியாவது நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட வேண்டும், நான் குற்றம் செய்யவில்லை என்பது நிரூபிக்கப்பட வேண்டும், அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் காத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு கனவு காணுகிறார். அந்த கனவிலே 7 கொழுத்த மாடுகளை 7 மெலிந்த மாடுகள் சாப்பிடுகின்றன. அதே போல 7 காய்ந்து போன கதிர்களும் 7 பசுமையான கதிர்களும் இருக்கின்றன. ஒரு கனவிலே இருக்கிறது. இந்த கனவை அவர் கண்டு மறுநாள் காலையிலே தன்னுடைய அரசவை பிரதானிகளிடத்திலே அமைச்சர்களிடத்திலே கேட்கிறார், இப்படி ஒரு கனவு கண்டேன், இதற்கு யாருக்காவது விளக்கம் தெரியுமா என்று. ஒவ்வொருவரும் விளக்கம் சொல்லுகிறார்கள். சிலர்கள் அது சாதாரண கனவு, கனவு எல்லோருக்கும் வருவதுதான், இதெல்லாம் பெரிதாக யோசிக்க தேவையில்லை என்று அவர்கள் எல்லோரும் அதை கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுதுதான் இந்த சாப்பாடு விநியோகிக்கின்ற அந்த சிறையிலே இருந்து தப்பிய அந்த மனிதர் அங்கு வருகிறார். அவருக்கு அதுவரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் மறக்கடிக்க செய்து விட்டார். அதுவரைக்கும் அவர் யூசுஃபை பற்றி மன்னரிடத்தில் பேசவில்லை. இப்பொழுது இந்த கனவினுடைய விளக்கம் கேட்டு வந்ததற்கு பிறகுதான் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒரு மனிதரை தெரியும், அவர் சிறையிலே இருக்கிறார், நீங்கள் அனுமதி தந்தால் நான் அவரை அழைத்து வருவேன், நிச்சயமாக அவர் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவார் என்று சொல்லி அந்த மனிதர் சொன்ன நேரம் அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் வந்து கேட்கிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய குற்றம் நிரூபிக்கப்படாமல், நிரபராதி என்று நிரூபிக்கப்படாமல் நான் வரமாட்டேன், என்னை மன்னர் ஒப்புக்கொள்ள வேண்டும், இவர் குற்றம் செய்யவில்லை என்று ஒப்புக்கொள்ள வேண்டும், ஒப்புக்கொண்டால் தான் நான் இந்த சிறையில் இருந்து வருவேன் என்று சொல்கிறார். இப்பொழுது மன்னருக்கும் நிர்பந்தமான சூழல், இவருடைய வழக்கு மீண்டும் விசாரிக்கப்படுகிறது. இப்ப 7 ஆண்டுகள் தாண்டி மனைவியின் மீதுதான் குற்றம் என்பது அப்போதே எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் இப்பொழுது அதை பகிரங்கமாக அறிவிக்கிற வரைக்கும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காத்திருந்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி என்று பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டு சிறையிலே இருந்து அரசவைக்கு கொண்டு வரப்படுகிறார்கள்.
கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு அரசனுடைய கனவு சொல்லப்படுகிறது. இப்பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய இந்த நாட்டிலே 7 ஆண்டுகள் செழிப்பான காலம் இருக்கும், நல்ல வசதி வாய்ப்போடு விவசாயங்கள் எல்லாம் செழித்து வளருகிற காலம் இருக்கும். அதற்கு பிறகு 7 ஆண்டுகள் கடுமையான வறுமையாக இருக்கும், கடுமையான வறுமை ஏற்படும். அதைத்தான் இந்த கனவு சொல்லுகிறது என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இதற்காக வேண்டி நாம் சில திட்டங்களை வகுத்து செயற்பட்டால் இந்த பசுமையாக இருக்கிற 7 ஆண்டுகளில் சேமிப்பு செய்து ஏனைய எதிர்கொள்கின்ற வறுமையாக வருகிற ஆண்டுகளுக்கு நாம் சேர்த்து வைத்தால் எங்களுடைய நாட்டை நாம் சரியாக நிர்வகிக்கலாம் என்று சொன்ன பொழுது இப்பொழுது மன்னருக்கு அந்த திட்டம் சரியாக புரிகிறது. இந்த பொறுப்பை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன் வந்து நானே இந்த பொறுப்பை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய நிதியமைச்சு பொறுப்பையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிறார். ஏற்கனவே ஒரு சோதனைக்கு பின்னால், பல கஷ்டங்களுக்கு பின்னால், பல வருட சிறை வாழ்க்கைக்கு பின்னால் இப்பொழுது ஒரு நாட்டினுடைய அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாறி போகிறார்கள். இப்பொழுது அந்த 7 ஆண்டுகள் பசுமையான காலம் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு எந்த அளவுக்கு அந்த ஊர்வாசிகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு விநியோகிக்க வேண்டுமோ அதை விநியோகிக்கிறார்கள், எதை சேமிக்க வேண்டுமோ சேமிக்கிறார்கள். இப்படி அந்த 7 ஆண்டுகள் முடிந்ததற்கு பிறகு அவர்கள் சொன்னதை போல அடுத்த 7 ஆண்டுகள் கடுமையான வறட்சியான காலம். இந்த வறட்சியான கால பகுதியில் இந்த நாடு மட்டும்தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற அல்லது நிதியமைச்சராக இருக்கிற அந்த தேசம் மட்டும்தான் செல்வத்தோடு இருக்கிறது. அதை சூழ உள்ள எல்லா பிரதேசங்களும் கடுமையான பசியோடும் பட்டினியோடும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி வாடிக்கொண்டிருந்த தேசங்களில் ஒன்றுதான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊர். இப்பொழுது இவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு தகவல் கிடைக்கிறது, இப்படி எகிப்து நாட்டிலே ஒரு நிதியமைச்சர் இருந்து அதை முகாமித்துவம் செய்த காரணத்தினால் அங்கு வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், அவர்கள் பக்கத்து ஊர்களுக்கும் சேர்த்து அவர்கள் தானியங்களை விநியோகிக்கிறார்கள், கொடுக்கிறார்கள் என்று, தர்மமாக கொடுக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்ட பொழுது புன்யாமீன் என்ற சகோதரனை மட்டும் விட்டுவிட்டு ஏனைய 10 சகோதரர்களும் இப்பொழுது மிஸ்ர் நாட்டை நோக்கி வருகிறார்கள். இவர்கள் வருகிற செய்தி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மூலமாக அறிவிக்கப்படுகிறது. இவர்களை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இவர்களுக்கு நிதியமைச்சராக இருப்பது தன்னுடைய சகோதரர் யூசுப் என்று தெரியாது. இவர்கள் அரசவைக்கு வருகிறார்கள். வருகிற நேரம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் இன்ன ஊரிலே இருந்து வருகிறோம் என்று. உங்களுடைய தந்தை எங்கே என்று கேட்கிறார்கள். எங்களுடைய தந்தை இப்படி அவருடைய ஒரு மகனை இழந்த காரணத்தினால் கண் பார்வை இழந்த நிலையிலே அவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் எத்தனை பேர் என்று கேட்கிறார்கள். நாங்கள் 11 பேர், எங்களுடைய இளைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறார், அவரை விட்டு வந்திருக்கிறோம் என்று சொன்ன நேரம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு என்னால் தானியங்கள் தர முடியாது, நீங்கள் அந்த சகோதரனையும் சேர்த்து கூட்டி வாருங்கள், அவரையும் சேர்த்து அழைத்து வந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு தானியங்களை தருவேன் என்று சொல்லுகிறார். இப்போது நீண்ட தூரம் பயணித்து வந்தவர்கள் வேறு வழி இல்லாமல் இப்பொழுது மீண்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் நடந்ததை சொல்கிறார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்கனவே யூசுஃபுடைய விஷயத்தில் அனுபவம் இருந்த காரணத்தினால் அவர்கள் புன்யாமீனை இவர்களோடு அனுப்புவதற்கு மறுக்கிறார்கள். இருந்தும் இவர்கள் நிர்பந்தித்து கேட்கிறார்கள், நாங்கள் அதை பாதுகாப்போம், ஏற்கனவே ஒரு தவறு நடந்து விட்டது, அந்த தவறு இனி நடக்க மாட்டாது என்று அவர்கள் சொல்லி எப்படியோ வற்புறுத்தி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இருந்து புன்யாமீன் என்ற சகோதரனையும் அழைத்துக் கொண்டு இப்பொழுது மிஸ்ர் நாட்டுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே திரும்ப வருகிறார்கள். வந்ததற்கு பிறகு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படியாவது புன்யாமீனை தனிமையில் சந்திக்க வேண்டும், தன்னை பற்றி சொல்ல வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்கள் தானியம் அளந்து கொடுக்கிற அந்த அளக்கின்ற கருவி, அந்த கருவியை புன்யாமீன் அவர்களுக்கு கொடுத்த அந்த பார்சலிலே, அந்த உணவுப் பொருளிலே அவர்கள் மறைத்து வைத்து விடுகிறார்கள். மறைத்து வைக்குமாறு சொல்லிவிட்டு இப்பொழுது அவர்கள் அந்த வந்த சகோதரர்கள் திரும்பி போகிற பொழுது ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார், அரசருடைய தானியங்கள் அளக்கின்ற கருவியை காணவில்லை, யாருடைய பேக்கிலாவது இருந்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும், அவர்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். இப்பொழுது தானியம் பெற வந்த எல்லோரும் அவர்களுடைய பையை தேடி பார்க்கிறார்கள். கடைசியிலே அது புன்யாமீன் என்ற சகோதரனுடைய பையிலே இருக்கிறது. அவரை மன்னர்கள் அந்த மன்னருடைய காவலாளர்கள் தனிமையில் எடுத்து போகிறார்கள். இந்த நேரம்தான் அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஏனைய 10 பிள்ளைகளும் இவர்களிடத்தில் கெஞ்சுகிறார்கள்,
இவரை விட்டு விடுங்கள், இவருக்கு பதிலாக யாரையாவது வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய தந்தையிடத்தில் மன்றாடி நாங்கள் இவரை பெற்று வந்திருக்கிறோம், மீண்டும் எங்களுடைய தந்தையிடத்தில் நாங்கள் போய் இவரை காணவில்லை, அல்லது இப்படி பறித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லது சிறையிலே அழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களுடைய தந்தை எங்களை நம்ப மாட்டார். எனவே அவர் ஏற்கனவே வயோதிப நிலையில் அழுது அழுது கண் பார்வை இழந்த நிலையில் இருக்கிறார், இன்னும் அவரை நாங்கள் காயப்படுத்த முடியாது என்று சொல்லி பலவாறாக அவர்கள் சொல்லுகிறார்கள். இருந்தாலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரன் புன்யாமீனை தனிமையிலே அழைத்து தன்னை பற்றி முதலாவது அறிமுகம் செய்கிறார்கள். நான் தான் யூசுப், உங்களுடைய சகோதரன். எனக்கு தனக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புன்யாமீன் என்கிற சகோதரரிடத்திலே சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை பற்றி நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சகோதரர்களிடத்தில் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் இவரை விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்கிற பொழுது அந்த சகோதரர்களை திரும்ப அழைத்து சொல்கிறார்கள், இந்த சட்டை, அவர் அணிந்திருந்த ஒரு சட்டையை கொடுத்து, இந்த சட்டையை கொண்டு போய் உங்களுடைய தந்தையினுடைய முகத்திலே நீங்கள் வீசுங்கள், தந்தையினுடைய முகத்திலே நீங்கள் போடுங்கள், அவர் இதன் மூலமாக பார்வை பெறலாம் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். அப்பொழுது வரைக்கும் அவர்களுக்கு நடந்த விஷயம் தெரியும், சகோதரர்களுக்கு தெரியாது. இந்த புன்யாமீன் என்ற சகோதரனை தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது அவர்கள் தங்களுடைய தானியங்களை சுமந்து கொண்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வருகிற பொழுது, அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை நெருங்குகிற பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனக்கு யூசுஃபுடைய வாசம் வீசுகிறது, யூசுஃபுடைய வாடை அடிக்கிறது, எங்கிருந்து வருகிறீர்கள் நீங்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் இன்ன இடத்திலே இருந்து, இன்ன மன்னருடைய நிதி அமைச்சரிடத்தில் இருந்து நாங்கள் மிஸ்ர் நாட்டிலே இருந்து வருகிறோம், உங்களுக்கு இந்த சட்டையை அவருடைய முகத்திலே போடுமாறு சொன்னார் என்று சொல்லி அதை கொடுக்கிறார்கள். கொடுத்ததற்கு பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சட்டையினால் தன்னுடைய முகத்தை துவைக்கிறார்கள். அல்லாஹுடைய ஏற்பாடு, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போல அவர்களுக்கு அந்த பார்வையை அல்லாஹு தஆலா திரும்ப கொடுக்கிறார். இதற்கு பிறகுதான் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள், நபி யூசுப் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார் என்று உணர்ந்து கொண்டு இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னையும் அந்த இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள், நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி அந்த 11 சகோதரர்களும் அவர்களுடைய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவரையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் அவர்கள் மிஸ்ர் நாட்டிற்கு வந்து சேருகிறார்கள். வந்து சேர்ந்ததற்கு பிறகு அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட அரச மரியாதை கொடுத்து அவர்களை வரவேற்று அவர்களோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். இதுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பத்தில் கண்ட அந்த கனவுக்கான விளக்கம். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் தனக்கு சிரம் பணிவதாக கண்ட விளக்கத்தை அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு பிறகு அந்த கனவினுடைய பலனை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். 11 நட்சத்திரங்கள் என்பது அவர்களுடைய 11 சகோதரர்கள், சூரியனும் சந்திரனும் அவருடைய தாயும் தந்தையும் அவரை ஒரு அமைச்சராக, ஒரு மன்னனுடைய, ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சராக பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லாஹுவை புகழ்கிறார்கள். அல்லாஹு தஆலா இப்படித்தான் இந்த உலகத்தில் என்ன சோதனையை யாருக்கு கொடுத்தாலும் அவன் நாடியவர்களுக்கு, அவனுடைய நல்லடியார்களுக்கு இந்த உலகத்தில் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான் என்பதுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றினூடாக நாம் தெரிந்து கொள்கிற மிக முக்கியமான விஷயம். நிறைய கருத்துக்கள், ஒவ்வொரு சம்பவத்திலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் பல்வேறு படிப்பினைகள் இருக்கின்றன. இதற்காக நிறைய நூல்கள், இணையதளங்களிலே நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை தேடி படிக்க வேண்டும். அதே போல சூரா யூசுஃபினுடைய தஃப்சீரை கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் வாசிக்க வேண்டும். வாசிக்கிற பொழுதுதான் என்னுடைய முழுமையான அர்த்தத்தையும் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக நான் சொல்வதாக இருந்தால், சோதனைகள் மனித வாழ்க்கையில் இயல்பானவை. ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா காலமும் எல்லோரையும் சோதனையில் மட்டுமே வைத்திருக்க மாட்டான். அந்த சோதனைக்கான விடிவு வரும். அது விடிவு எப்படி வரும், எந்த வடிவத்தில் வரும், எந்த மாதிரி வரும் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நம்பிக்கையோடு இருக்கிற முஃமின்களுக்கு நிச்சயமாக அவன் பெரும் வெற்றியை முடிவாக கொடுப்பான் என்பதுதான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்கிற விஷயம். எனவே அல்லாஹு தஆலா இந்த வரலாற்றின் ஊடாக பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்ற நல்ல மக்களுடைய கூட்டத்திலே என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.